அகரத்தின் அன்பு வணக்கங்கள். திருச்சியில் உள்ள பல பிரபலமான கோயில்களில் உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயிலும் ஒன்று. இக்கோயிலானது பெயரளவில் நாச்சியார் கோயில் என்றே அழைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பின்பற்றப்படும் நடைமுறைகளே இங்கும் பின்பற்றப்படுகின்றன. எனவே இக்கோயிலிலும் நம்பெருமாள் தான் உற்சவர் ஆவார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்படி ஆண்டாள் ஒரு மன்னரின் மகளாக அவதரித்து பெருமாளை மணந்து கொண்டாரோ, அதே போலத்தான் கமலவல்லியும் மன்னரின் மகளாக பிறந்து ரெங்கநாதர் மீது தீராத காதல் கொண்டு அவரையே அடைந்தார். முற்கால சோழ மன்னர்களில் ஒருவரான நந்த சோழன் உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தான். அம்மன்னனுக்கு எல்லா செல்வமும் இருந்தும் பிள்ளை செல்வம் மட்டும் இல்லை. இதனால் மன்னன் கடும் துயரமுற்றான். இந்நிலையில் ஒரு நாள் மன்னன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான். அப்போது அங்கிருந்த குளத்தின் அருகில் ஒரு பெண் குழந்தை கிடந்தது. மன்னன் அக்குழந்தையை கையில் எடுத்தான். குழந்தை இல்லாத தனக்கு கடவுளே கொடுத்த குழந்தை என்று எண்ணி அப்பெண் குழந்தைக்கு கமலவல்லி என்ற பெயரை வைத்து அன்போடு வளர்த்து வந்தான். கமலவல்லியும் பருவ வயதை அடைந்தாள். இந்நிலையில் ஒரு நாள் கமலவல்லி தன்னுடைய தோழிகளுடன் ஓடி ஆடி விளையாண்டு கொண்டிருந்தாள். அப்போது குதிரையில் ஸ்ரீ ரங்கநாதர் மாப்பிள்ளை கோலத்தில் பவனி வந்தார். அதனை கண்ட கமலவல்லி ரெங்கநாதர் மீது காதல் கொண்டாள். அன்று முதல் ரெங்கநாதரையே நினைத்து உருகினாள். ஒவ்வொரு நொடியும் ரெங்கநாதரை நினைத்தே ஏங்கினாள். அனுதினமும் தன் மகள் படும் வேதனையை கண்ட மன்னன் செய்வதறியாமல் தவித்தான். ஒரு நாள் மன்னனின் கனவில் தோன்றிய ரெங்கநாதர், மன்னா, மகாலட்சுமியே உனது மகளாக நான் படைத்தேன். எனவே கமலவல்லியை திருமண கோலத்தில் என் சன்னதிக்கு அனுப்பிவை என்று கூறிவிட்டு சென்றார். மன்னனும் கனவில் சொல்லியது போலவே கமலவல்லியை மணப்பெண்ணாக அலங்கரித்து சேனை பரிவாரங்களுடன் சீர்வரிசையோடு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து ஒப்படைத்தான். அவ்வேளையில் ரெங்கநாதரே கமலவல்லியை ஆட்கொண்டார். ஸ்ரீ ரெங்கநாதரை மாப்பிள்ளையாக வந்து தன் மகளை மணந்து கொண்டதன் நினைவாக உறையூரில் நந்த சோழ மன்னன் நாச்சியார் கோவிலை கட்டினான். இக்கோயிலில் வருடம் ஒருமுறை பங்குனி தேர் திருவிழாவின் போது நம்பெருமாள் கமலவல்லி நாச்சியாருடன் சேர்ந்திருக்க இங்கு வருவதே சேர்த்தி சேவையாகும். இந்த சேர்த்தி சேவைக்காக ஆறு, காடு, வயல் வரப்புகளையெல்லாம் தாண்டி நம்பெருமாளை ஸ்ரீ பாதம் தாங்கிகள் எனப்படும் கோவில் பட்டர்கள் மற்றும் பணியாளர்கள் நம்பெருமாளை பல்லக்கில் வைத்து ஸ்ரீரங்கத்திலிருந்து உறையூருக்கு தூக்கி கொண்டு வருகிறார்கள். இக்கோவிலில் புஜங்க சயன கோலத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ ரங்கநாதர். ஸ்ரீ ரங்கநாதர் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக, இந்த உலகத்தையே ஆளும் ராஜாவாக கருதப்படுகிறார். எனவே ராஜாவுக்கு செய்யப்படும் மரியாதைகள் போன்றே அன்றாட பூஜைகள் ரெங்கநாதருக்கு நடத்தப்படுகிறது. ரெங்கநாதர் ராஜா என்பதால் அரண்மனை போன்ற ஸ்ரீரங்கம் கோவிலில் பட்டத்தரசியாக இருப்பவர்தான் ஸ்ரீ ரெங்க நாச்சியார் எனும் தாயார். தாயார் தன்னுடைய சன்னதியை விட்டு எங்கும் செல்லாதவர் என்பதால் படிதாண்டா பத்தினி என்ற பெயரும் இவருக்கு உண்டு. வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே தாயார் நம்பெருமாளுடன் சேர்த்தி சேவை மண்டபத்தில் எழுந்தருளி காட்சி தருகிறார். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.